नानाकेलिकलां विदाय हरिणा वृन्दावने राधिका प्रेमोन्मत्तमनस्विनी तु सुतरां கிருஷ்ணஸ்ய தத்யௌவனம். ராதை பிருந்தாவனத்தில் கண்ணனுடன் பலவிதமான விளையாட்டுக்கள் செய்துவிட்டு பிரேமையால் பித்தேறிய மனம் உள்ளவளாய் கண்ணனின் யௌவன காலத்தை எதிர்பார்ப்பவளாய் பர்சானாவிற்கு வந்து தானும் ஒரு சிசுவை போல் மாயையால் ரூபம் எடுத்துக் கொண்டிருந்த போதிலும் கிருஷ்ண விரகத்தினால் அழுது கொண்டு இருந்தாள். பந்து ஜனங்கள் அவளை சமாதானம் செய்து லாலனை செய்தனர். வித்யுல்லேகா பாசமானா சமானா பிம்போஷ்டி சா சஞ்சலாக்ஷி ச பாலா ரிங்கந்தி தன்மந்திரே மந்த மந்தம் பாலக்ரீடாம் சாது சக்ரே திலோலா. மின்னல் கொடி போன்றவளும் உவமையற்ற அழகு உள்ளவளும் சிவந்த உதடும் அலைகின்ற கருவழிகள் உள்ளவளும் மெல்ல மெல்ல தவழ்ந்து விளையாடுபவளும் ஆன குழந்தை ராதை மிகவும் விஷமம் செய்பவளாக விளையாடினாள். சா சுக்ல பக்ஷ சசிவத்வரயை தமானா கைஷோர லக்ஷண சமாஸ்ருத சாரு ரூபா ராதா மிருகீவ சரசம் ரமதே சகீபிஹ பஷ்யன் மனோஹர விலாச சரோருஹாக்ஷி. வளர்பிறை சந்திரன் போல் வளர்ந்து வந்த ராதை 12 வயதுள்ள கிஷோரி ஆனாள். தனது தோழிகளுடன் இளம் மான் போல் துள்ளி விளையாடுவாள். பார்க்கும் ஜனங்கள் பரமானந்தம் அடைவர். ரத்னானி சம்யக் கசிதானி ஹேம்னி ஜ்வலந்த்யமூல்யானி யதா ததைவ நவீன சோபானி பபூவுரத்ய ராதாங்க சங்கேன விபூஷணானி. ரத்னங்கள் தங்கத்தில் பதித்தால் அதிகமாய் ஒளி விடுவது போல் ஆபரணங்கள் ஸ்ரீ ராதையின் அங்கங்களில் போட்டியதுமே அதிகமாய் பிரகாசித்தன. கலாவதி லாலித கௌரகாத்ரி சகி கணாலங்கிருத பார்ஷ்வபாகா உத்யானமாகத்ய சுகந்தவாதம் கிரீடத்யலம் கோப மனோரமாசா. கலாவதி கொஞ்சம் செல்ல பொண்ணும் எப்போதும் சகிகளுடன் இருப்பவளும் கௌர வர்ணமுள்ள ராதை சுகந்தமான மாருதம் வீசும் உத்யான வனம் வந்து விளையாடுவாள். இவளை கண்டு கோபர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நீலம் ஸ்ரீகண்டம் விகசைய கேகி நிருத்யத்யஹோக்ரே புஜகஸ்ய நூனம் இதி ஸ்மரந்தி व्रजवासिनस्तां நீலாம்பராம் வீக்ஷ்ய புஜங்கவேணி. நீல பட்டுப்பாவாடை அணிந்து பின்னல் தொங்க நாட்டியம் ஆடும் ராதையை கண்டு மயில் எதிரில் பாம்பு ஆடுகிறதோ என்று பிரஜவாசிகள் நினைப்பார். பாவாடை மயில் தோகை போலும் பின்னல் பாம்பு போலும் இருக்குமாம். வாணீவ பாணௌ லலிதாம் சுதந்திரீம் ஆதாய வீணாம் ரிஷபானுபுத்ரீம் சகீமிவாலிங்க்ய குச்ச பிரதேசே ஜகௌ முகுந்தம் மதுரஸ்வரேன. ராதை சரஸ்வதி தேவி போல் அழகிய தந்தி உள்ள வீணையை தனது தோழியை போல் எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு மிகவும் இனிமையாக கண்ணனின் குணங்களை பாடுவாள். லலிதாச்ச விஷாகாச்ச துங்க வித்யேந்துலேகிகா சுதேவி சம்பவள்ளி ச சித்ராரங்கேதி விஸ்ருதாஹ சக்ய கிஷோர்யோ ராதாயாஹ சந்தி பிரேம ரசாத்ருதாஹ சமவேதா சதா தாபி கிரீடதி விரஜநந்தினி.
லலிதா, விஷாகா, துங்கவித்யா, இந்துலேகா, சுதேவி, சம்பகவல்லி, சித்ரா, ரங்கதேவி என்ற 8 சகிகள் ராதைக்கு உண்டு. இவர்கள் ராதையின் பிரேமமயமானவர்கள். இவர்களுடன் கூடி ராதை எப்பொழுதும் விளையாடுவாள். விஹரந்தீம் சகே பிருந்தே சமுபஸ்தித யௌவனாம் கிஷோரீம் ராதிகாம் திருஷ்ட்வா சிந்தாமாப பிதா சுபா. சகிகளின் கூட்டத்தில் விளையாடுபவளும் கிஷோரியும் ஆன ராதைக்கு யவ்வனம் சமீபத்தில் இருப்பதை கண்டு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தந்தை கவலைப்பட்டார். சக்தி பிரதானாபி சுரோத்தமஸ்ய கிருஷ்ணஸ்ய தேவி ஜகதாம் விதாத்ரி கிரஹீதமாயா சிசுபாவரூபா சகார லீலாம் புவனே ததைவ. தேவதேவனான கண்ணனின் பிரதான சக்தியாயும் உலகங்களை சிருஷ்டி செய்பவளும் ஆக இருந்த போதிலும் ராதை மாயா சிசு ரூபத்தில் ஒரு குழந்தை மனோபாவத்துடன் விளையாடினாள். शूरोऽपि धीरोऽपि वने सुमेभ्यो न शक्नुयाथन् मधु सङ्ग्रहीतुं माहात्म्यमेवं ननु राधिकाया वेतुं न शक्नोति விஷாதரோபி. சூரனாக இருந்தாலும் தீரனாக இருந்தாலும் காட்டில் புஷ்பங்களை கசக்கி தேன் எடுக்க முடியாது. அதுபோல் மகா பண்டிதனாக இருந்தாலும் ஸ்ரீ ராதையின் மகாத்மியத்தை கல்வி திறமையால் அறிந்துவிட முடியாது. இதி ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகாபிரபுனா விரச்சிதே ஸ்ரீ ராதிகா விலாசே ஸ்ரீ ராதாயா பால கிரீடாயாம் திருத்தீயோல்லாசஹா.